மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்திலே முதன்முறையாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு ஒரு விசாரணைக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்ற முதல் சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கின்றது. கடந்த காலங்களில் இந்த வழக்குகள் எல்லாம் அவருடைய மனைவியின் பெயர், அவருடைய பிள்ளைகளின் பெயர், அவருடைய மாமியாரின் பெயர், அவருடைய உறவினர் பெயர்களில் இருந்து வந்த நிலையில் முதன்முறையாக மஹிந்த ராஜபக்சவின் பெயர் இதில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த வழக்குக்கும் அனுரகுமார திசாநாயக்க அரசு அல்லது என்பிபி அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இந்த வழக்கு எந்த காலப்பகுதியில் பதிவிடப்படுகிறது அல்லது இந்த வழக்கு எப்போது இது தொடர்பான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் நல்லாட்சி காலப்பகுதி, மைத்ரி ரணில் இணைந்த ஆட்சி காலப்பகுதியில் தான் இந்த வழக்கு இது தொடர்பான நகர்வுகள் முன்னகர்த்தப்பட்டு அந்த வழக்கு தான் இப்போது கையாளப்படுகிறதை ஒழிய இதற்கும் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசுக்கும் எந்த ஒரு தொடர்பில்லை என்பதுதான் இங்கு முதலிலே குறிப்பிட வேண்டி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒப்பந்தம் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவரை அழைத்திருந்தது. 12 மணிக்கு அவர் இன்றைய தினத்திலே முன்னிலையாகி இருந்தார். 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானங்களை கொள்முதல் செய்வது தொடர்பாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் குறித்து வாக்குமூலம் கோரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்திருந்த அறிவிப்பை தொடர்ந்து அவர் இன்றைய தினத்திலே முன்னிலையாகி இருந்தார். முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்க ஜெரட்னவும் ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான மஹிந்த கமகே சில சட்ட வல்லுநர்களுடன் இது தொடர்பான சில சட்ட ஆலோசனைகளை பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் தலைமை அதிகாரி கபில சந்திரசேன அளித்துள்ளதாக கூறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் மஹிந்த தரப்பு வழக்கறிஞரும் ஊடக பேச்சாளருமாக இருக்கக்கூடிய மனோஜ் கமகே அவர்கள் மேலதிகமாக குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் மீண்டும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். இன்று மஹிந்த ராஜபக்ச இந்த விசாரணைக்கு செல்லுகின்ற போதே அவருக்கு தெரியும் அவர் இன்று கைது செய்யப்பட மாட்டார். அதற்குரிய நல்ல சான்றாகவே அவருடைய சட்டத்தரணி மனோஜ் கமகேயின் வாக்குமூலம் இருக்கின்றது. அவர் கூறுகின்றது போன்று கபில சந்திரசேனா அளித்துள்ளதாக கூறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்குமூலம் தொடர்பில் இவரிடம் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்கின்றார். இருப்பினும் இந்த வாக்குமூலமானது வற்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தலின் கீழ் பெறப்பட்டது என கூறி சந்திரசேன இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது.